தொடர்ந்து சற்று முன் குறைத்த முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர் வணக்கம். கூட்டுறவு சங்க பதிவாளருடைய இந்த உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு, தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்குதல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்ட நாட்களில சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையிலும் பொதுமக்களுக்கு அந்த அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா கூட்டுறவுத்துறையுடைய உத்தரவாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு மாற்றாக உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அனைத்து நியாயவிட கடைகளும் திறந்திருக்க வேண்டும். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும். யாரெல்லாம் இன்னைக்கு பணிக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் பணிக்கு வரவில்லை என்பது குறித்தான தகவல்களை கூட்டுறவு சங்க பதிவாளருக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த உத்தரவு சாராம்சமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.